படம் அம்மா ஒரு 45 மினிட்ஸ் தூங்கிட்டு வராங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. மற்றபடி பாட்டெலாம் நல்லா இருந்தது, பட் அதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணல. அவ்வளோதான், பெருசாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ட்விஸ்ட் டர்ன்லாம் இல்லை. ட்ரெய்லரில் என்ன பார்த்தோமோ அதே தான் படம். மற்றபடி புதுசாலாம் ஒன்றும் இல்லை, பெருசாக ஹைப் ஏற்ற மாதிரி இல்லை. ஓகே, மணிரத்னம் கமலஹாசன் காம்போனா உங்களுக்கு வந்துட்டு புதுசாக ஏதாவது இருக்கும், சர்ப்ரைசிங்காக ஒரு விஷயம் இருக்கும், எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை, நார்மலாக ஒரு பழிவாங்கிற கதை தான். சிம்பிளாக அவர் எடுத்த சிசிவியும் காற்று வெளியீடையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. த்ரிஷா போர்ஷன்லாம் சுத்தமாக எங்கேயுமே தேவை கிடையாது. அது ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னு, ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே புரியல. ஸோ அது மாதிரிலாம் அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டா கூட மேபி படம் இன்னும் கொஞ்சம் மேபி அந்த ஸ்பீடுக்கு போகிறதுக்கு பிடிக்கலாமா இருந்துக்கலாம். ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு புதுசாக எதுவுமே தோணாதனாலே நம்மளுக்கு பெருசாக, ஏன்னா அடுத்தடுத்த சீன் இதான் நடக்க போகுதுன்னு தெரியறனால நம்மளுக்கு பெருசாக சர்ப்ரைசிங்காக இல்லாதனால ஒரு டிசப்பாயிண்டிங்காக ஃபீல் ஆயிடுச்சு. நல்லா இல்லைண்ணா, என்ன அவ்வளோ ஒர்த்தாக இல்லைண்ணா படம். ஸ்க்ரீன் பிளேயே சமம் பண்ண முடியல, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ கேரக்டர்ஸ் வராங்க, அப்படியே எதுக்கு வராங்கன்னு தெரியல. அங்கங்கே படமே கதையே ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இல்லை. எதுவுமே நல்லாவே இல்லை, அவ்வளோதான். இன்னொரு வாட்டி கமலஹாசனுங்கிற ஜீனியஸ் வந்து சரியாக ப்ளேஸ் ஆகலை. சிம்புவோட ஆறாவும் பெருசாக இல்லை. ட்ரெய்லரில் பார்த்தல 2 பேர் கிளாஷ் அந்த மாதிரி ஏதாவது ஃபியர்ஸாக இருக்கும் ட்ராமா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. தான் என்ன படம் அப்படின்னு ஒரு மாதிரி கம்ப்ளீட்டே இல்லை கதை. ஒரு ஸ்க்ரீன் பிளேவே ஒரு மாதிரி தான் இருக்குது, இன்னும் ஒர்த்து இல்லை. படம் பார்க்க வந்து படத்தை படமாக பார்த்துட்டு வந்துட்டேன் நான், அவ்வளோதான். தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்து படம் பார்த்துட்டு வந்தோம். கமல்ஹாசன் நிறைய படம் பார்த்துருப்பீங்க, இதில் என்ன டிஃப்ரெண்டாக இருக்கும்? எனக்கு வந்து வசூல் ராஜா MBBS தவிர மற்றபடி நாட் இன்ட்ரெஸ்டட். படம் நல்லா இருக்கு, டிபிக்கல் மணிரத்னம் படம். இது ஆக்ஷன் இருக்கு, ட்ராமா. ஸோ வந்து பெருசாக எதுவும் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஆண்டவர் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஃபேஸ்லேயே நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சிம்புக்கும் அல்டிமேட்டாக நல்ல ரோலு, த்ரிஷாக்கும் வெயிட்டான ரோலு. ஸோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக, நல்லா என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு கிரிப்பியாக இருக்கும். ஓகே, பட் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணனா கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகும். படத்தோட ப்ளஸ் வந்து ஸ்டன்ட்ஸு அன்பறிவு சூப்பராக பண்ணியிருக்காங்க, மியூசிக்கு ரஹ்மான். அதுக்கப்புறமா அதுதான் மணிரத்னமோட டச்சு. நான் மணிரத்னமோட பெரிய ஃபேன், அதனால எனக்கு பிடிச்சிருக்கு.